வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு மசாலா கறியும் ரெண்டையுமே நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு கறி சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை லஞ்சாவும் சாப்பிட்டுக்கலாம். ஆஃபீஸ் போறவங்க, ஸ்கூல் போறவங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ்லயும் கொடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லஞ்ச் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு இது கூட ஆனியன் தயிர் பச்சடியும் மாம்பழமும் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா கறி பண்ணுறதுக்கு 400 கிராம் வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு தக்காளி சாதம் சாதாரணமா நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ற புழுங்கலரிசி வச்சுதான் நம்ம பண்ண போறோம். நான் அதுக்கு இந்த கப்ல 2 கப் சோனா மசூரி அரிசியை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இந்த அரிசியோட அளவு மொத்தம் 400 கிராம் இருக்கும். இந்த அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. கிழங்கு குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இதை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதுல 2 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 நட்சத்திர பூவை சேர்த்துக்கலாம். இதுகிட்ட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்த எல்லா ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை பாதி அளவுக்கு வதக்கிக்கங்க. சேர்த்த வெங்காயம் இந்த மாதிரி பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாவை லைட்டா கீறி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்து இதுல கொஞ்சமா ஒரு 6-7 புதினா இலைகளும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லியை லைட்டா ஒரு பரட்டிட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 3 நிமிஷத்துக்கு தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பைசஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால கரம் மசாலா தூள் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கணக்கு. நம்ம 2 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த உப்பு கரெக்டா இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியில உள்ள தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம்.
அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சோம்னா கரெக்டா இருக்கும். 2 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் எல்லாம் போகட்டும். இதை இறக்கி வச்சுட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா கறியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இதுல கொஞ்சமா கல்பாசி சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசான ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷமா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கீறின பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரும். தக்காளியை சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தக்காளியுமே நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நான் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் பெருசாகவே. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா கறி வச்சோம்னா சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. தக்காளி சாதத்தை திறந்து பார்க்கலாம். சாதம் நல்லா கரெக்டா உதிரா வந்திருக்கு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.